அன்புள்ள ஆஸ்ட்ரோ சக்தி லேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவான் மார்ச் 29 இரவு அவர் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு செல்கிறார். மீனராசி நீர் கிரகம், நீர் ராசி என்பதால் சனி பெயர்ச்சியினால் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகரிக்கலாம். வெளிநாட்டு தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் பொதுவாக அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். மருத்துவ துறையினர் வளர்ச்சி அடைவர். தற்போது மேச ராசினருக்கு இதுவரை லாபஸ்தானத்தில் இருந்து பல வகையான நன்மைகளை வாரி வழங்கியவர் சனி பகவான். உத்தியோகத்தில் உயர்வு, பண வரவு, தொழில் ஸ்தான உயர்வு அனைத்தும் இருந்தது. தற்போது அவர் மேச ராசிக்கு 7.5 சனியில் விரய சனியாக செல்கிறார். சனி பகவான் முதலில் விரயத்துக்கு வரும்போது நோய்கள் அதிகரிக்கும். தலை சம்பந்தமான உபாதைகள், நீர் கோற்றுக்கொள்ளுதல், ஒற்றை தலைவலி வரலாம். வண்டி வாகனங்களால் எதிர்பாராத செலவுகள் திடீர் என வரும். வாகன பழுது உண்டாகும். வீட்டை பராமரிப்பது, சுப செலவுகள் ஏற்படலாம். ஆக 7.5 சனியில் விரய சனி முதலில் தலைப்பகுதி பாதிப்படையும். கண், காது, மூக்கு போன்ற பகுதிகள் பாதிப்படையலாம். மூக்கடைப்பு ஏற்படலாம். தலையில் நீர் கோர்த்து கொள்ளலாம். ஒற்றை தலைவலி வரலாம். சனி பகவான் தங்களுக்கு 29 இரவு அவர் விரயஸ்தானத்துக்கு செல்கிறார். 7.5 சனியின் ஆதிக்கம் துவங்குகிறது. அவர் 3ஆம் பார்வையாக மேசராசிக்கு 2ஆம் இடமாகிய ரிஷப ராசியை பார்க்கிறார். தன, குடும்ப, வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக தங்களுடைய 6ஆம் இடத்தை ருண ரோகஸ்தானத்தை பார்க்கிறார். 10ஆம் பார்வையால் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். ஆக தங்களுக்கு ஜாதகத்தில் தசா முக்திகள் நன்றாக இருந்தால் பாதிப்பு எதுவும் வருவதற்கு தங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. தெய்வ பக்தி உள்ளவர்களுக்கு ஒன்றுமே ஆகாது. தற்சமயம் அவர் விரயஸ்தானத்துக்கு வருவதால் மருத்துவ செலவுகள் கூடும். அதிக செலவுகள் விரயம் உண்டாகும். அலைச்சல் அதிகமாக காணப்படும். வேலை என சுற்றுவதால் எதிலும் நாட்டம் இருக்காது. திருப்தியை தராது. எந்திரத்தனமான வாழ்க்கை வாழ வேண்டி இருக்கும். சொத்து பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் என அலைய வேண்டி இருக்கும். கோர்ட்டு கேஸினால் மன உளைச்சல் தங்களுக்கு உண்டாகும். பங்காளிகள் வழக்கு தொடர்வர். அசுப விரயங்களை தவிர்க்க பணம் கையிருப்பு இருந்தால் சுப விரயங்களாக மாற்றலாம். வீடு மனை வாங்கி போடலாம். ஆபரண நகை சேர்க்கை உண்டாகலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், திருமணங்கள் போன்றவற்றுக்காக தாங்கள் செலவுகள் செய்யலாம். ஆக பல வகையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனசாட்சிக்கு பயந்து வாழ வேண்டும். 7.5 சனி என்றாலே சனி பகவான் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்து திருத்துவார். உண்மையான உழைப்பு இருக்க வேண்டும். சட்டத்துக்கு புறம்பான காரியங்களை செய்தல் கூடாது. அப்படி செய்தால் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும். பிறரின் கோபம் மற்றும் சாபத்துக்கு ஆளாகாமல் வாழ பழக வேண்டும். திருமண தடை சிலருக்கு அகலலாம். முதல் திருமணத்தில் தோல்வி அடைந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும். சுபமங்கல விரய செலவுகள் அதிகரிக்கும். கடன் பெற்று வீடு வாகன வசதியை பெருக்குவீர்கள். ஆக மேச ராசினருக்கு உடல் நலத்தில் அதிருப்தி, தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கும். கோர்ட் கேஸ், பஞ்சாயத்துகள் போன்றவற்றுக்காக அலைய நேரிடும். ஆக 7.5 சனியில் விரய சனி தலைப்பகுதி பாதிப்படையலாம். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். பிறக்கும் போது யாருக்கு சனி நீச்சமடைந்தோ மறைந்திருந்தாலோ அவர்கள் சனி பகவான் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். நன்மைகளை பெறுவீர்கள். முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். குஷ்டரோகிகள், கண் பார்வை இல்லாதவர்கள், கேன்சர் பேஷண்ட்ஸ்களுக்கு உதவி செய்யுங்கள். அன்னதானம் வழங்கலாம். காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கலாம். அப்படி வைத்தால் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும்.
இறை வழிபாடு அவசியம். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.